ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படத்துலேருந்து இப்போ வந்து ஒரு வேறு லெவல் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அந்த அப்டேட்டை இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜனநாயகன் வந்து நம்மளோட வினோத் டேரக்ஷனாக நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து லீடில் உள்ள ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து நம்ம பூஜா ஹெட்டே வந்து ஃபீமேல் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம அமேசான் பிரைம் வந்து வாங்கியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக 121 கோடிக்கு இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறதா அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்தோட எல்லா பேன் இந்தியா ரைட்ஸும் வந்து வாங்கிட்டாங்க. ஆனால் ஹிந்தி மட்டும் இவங்க வந்து 8 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனோடு வாங்கியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளெக்ஸரில் வந்து எப்போயுமே வந்து ஹிந்தியில் வந்து அதிகமாக வந்து சேல் ஆகுறது மல்டிப்ளெக்ஸர் தான். அந்த மல்டிப்ளெக்ஸ் வந்து ஓடணும்னா 8 வீக் அப்புறம் தான் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து ஓடாகணும். அதனால் 8 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த ஹிந்திக்கான ரைட்ஸ் மட்டும் வாங்கியிருக்காங்க. இந்த படத்துக்கு இதே வந்து ஒரு ப்ராஃபிட்டான ஜோனுக்கு வந்து மாறிடுச்சு. இன்னும் வந்து சேட்டலைட் ரைட்ஸை வந்து யார் வாங்க போகிறான்னு சொல்லிட்டு காம்படிஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை மேக்ஸிமம் வந்து நம்மளோட சன் டிவி தான் வாங்குறதுக்கு வந்து இப்போ வந்து மும்முரமாக வந்து பெட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த படத்துக்கு இப்போயே வந்து ப்ரீ புக்கிங்கில் வேறு லெவலில் சேல் ஆகிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகவே போகுது. அதுக்குள்ளே இவங்க வந்து டிஜிட்டல் ரைட்ஸை வாங்கினது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். தளபதியோட கடைசி படம்னால ஹைப் வந்து வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் செட்டர் மூலியாக நம்ம வினோத் வந்து டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து அவருக்கான ஒரு நல்ல ஒரு ஃபேர்வெல் மூவியாக வந்து அமையும்ன்றதை நம்ம சொல்லணும். குறிப்பாக வந்து ரிவ்யூவருக்கும் அதே மாதிரி காமன் ஆடியன்ஸுக்கும் வந்து இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ தான் வந்து அவருக்கான இவ்வளோ ரெகக்னைசேஷன் கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புகிறோம். நீங்கள் இதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்டேட் பற்றி என்ன கமெண்ட் பண்ணி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.